அண்ட் அதே மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் சின்ன வயசுல வந்து அப்படி சைக்கிள்ல வந்து தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் அது அந்த அந்த விஷயம் எப்படி சார் நடந்துச்சு? அம்மா அதுக்காக பயங்கரமா அடிச்சாங்கன்னு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் உட்காந்து எல்லாரும் கொல்கட்டை சுட்டுக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் காலம்பர ஒரு 6:30-7 மணிக்கு எந்திரிக்கும்போது எங்கள் மாமா ஒருத்தங்க வந்தாங்க. எந்திரிச்சு சும்மா இருக்கியே அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஒரு இது போனால எக்ஸசைஸ் மாதிரி தானே உனக்கு சைக்கிளிங் பண்ணல. நாங்கள் சரின்ட்டு அந்த சைக்கிள் எடுத்து நான் போகிறேன். நான் இன்ஃபேக்ட் போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குலேருந்து ஒரு வெளியில் ஒருத்தர் வர்றாரு. வெளியில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அப்பா வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து குத்துவிளக்கு வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா நீ கல்யாணத்துக்கு போகிறாங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அது வாங்கணும் தம்பி வரியா அப்படின்னாங்க. யாருன்னு கூட எனக்கு தெரியாது. 6th ஸ்டாண்டர்ட். அந்த சைக்கிள் வாங்கின ஜோரில் நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நான் ஓட்டுறாரு. அவர் நான் ஓட்டுறேன் நீ ஏன் தம்பி ஃப்ரண்ட்டில் உட்காரிச்சு போகிறோம். அப்போ எங்கள் சித்தப்பா நிற்கிறாங்க ஒரு கடை 2 கடை தள்ளி நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து என்ன மகேஷ் யார் கூட போகிறானேன்னு அவங்களும் கேட்கல. இப்போ காற்று கம்மியாக இருக்கு பாரு வண்டியில், சொல்றாங்க. காற்று அடிச்சுட்டு போன அவரும் சொல்கிறாரு.